ஓகேமா. ஸோ திஸ் இஸ் டே நம்பர் 2 ஆஃப் சிஏ ஆடிட். கரெக்டாக? இன்டர்மீடியட் ஆடிட். அதில் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துருந்தோம். பேசிக்காக என்னென்ன பார்த்துருந்தோம்? அஷூரன்ஸ்னால் என்ன, ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்ன, லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் என்ன, அதே மாதிரி நான் 3 படிநிலைகள் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். அந்த ஒன்ஸ் யூ அரைவ் அட் த கன்க்ளூஷனில் யூ வில் கெட் அ பேஸ் டு ஃபார்ம் யுவர் ஒப்பீனியன். ஸோ ஃபஸ்ட் வந்து பேசிக்காக வந்து யூ ஹேவ் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஆடிட்டு, கன்க்ளூஷன் கொடுத்தா ரிவ்யூ. இல்லை ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் மட்டும் போதும்னா அது ரிலேட்டட் சர்வீசஸில் வந்துடும். சரியா? ஸோ இங்கே தே ஹவ் கிவன் யூ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் லிமிட்டட் அஷூரன்ஸ். அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் it has only a limited or lower level of assurance. அதே மாதிரி இங்கே ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குமா? ரீசனபிள் அஷூரன்ஸில் ரொம்ப எலாபரேட்டாக காம்ப்ரஹென்சிவாக நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தா 2 ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று என்கொயரி, இன்னொன்று அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். பட் அது நீங்கள் லேட்டர் ஆன் கற்றுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ், அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்து இந்த இடத்துல கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணும்போது ரீசனபிள் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே லிமிட்டட் கன்க்ளூஷன் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் அஷூரன்ஸ் தான் கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நான் ரீசனபிள் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டடான ஒரு கன்க்ளூஷன் தான் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆடிட்டு, அதே மாதிரி லிமிட்டட் அஷூரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் நம்ம சொன்னதான் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நவ் இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஆடிட்டு, ரீசனபிள், அதே மாதிரி ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு, வேறு என்ன, எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அதுக்கு என்ன டைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அது ரீசனபிள் அஷூரன்ஸ், ரெவ்யூனா அது லிமிட்டட் அஷூரன்ஸ், ப்ராஸ்பெக்டிவ்னா அது வந்து என்னது எஸ்ஏஇ, அதே மாதிரி வந்து கம்பலேஷன் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இஸ் கால்ட் அஸ் எஸ்ஆர்எஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? இதில் வந்து தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறது. அதுலேயும் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா அஷூரன்ஸ் கொடுப்போம். உள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராப்பராக த்ரூ அவுட் த இயர் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் வந்து இட்ஸ் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் ரிகார்டிங் டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். என்ன சொல்கிறாங்க? டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு தெரியும்ல. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டிவைடட் இன்டு 3, ரீசனபிள், லிமிட்டட் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், நார்மல் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ஆடிட், லிமிட்டட் அஷூரன்ஸ் இஸ் ரெவ்யூ, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அதில் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் ரிலேட்டடாக கொடுக்கறதா இருக்கலாம். எல்லாமே இந்த எஸ்ஏஇயில் வரும். அதாவது ரொம்ப சிம்பிள், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தவிர மற்ற எந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் தட் வில் கம் அண்டர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா இட் வில் கம் ஐதர் அண்டர் ரீசனபிள் அஷூரன்ஸ் விச் இஸ் ஆடிட், அப்படி இல்லைனா லிமிட்டட் அஷூரன்ஸ் விச் இஸ் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்லம்மா? நெக்ஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர். ஒரு ஆடிட்டருக்கு உண்டான குவாலிட்டி என்ன? பேசிக்காக வந்து 2 வகையை பிரிப்போம். ஒரு ஆடிட்டருக்கு உகந்த குவாலிட்டிஸ் என்னன்றதை பேசிக்காக 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறார். கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு இருக்கும், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ்ன்னு இருக்குது. அதாவது இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி அப்ஜெக்டிவிட்டியோடு இருக்கணும். அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய ஃபெமிலியாரிட்டி இருக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் எந்த கிளைண்ட் ஆடிட் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து யூ ஷுட் நாட் ஹேவ் எனி ஃபெமிலியர் பேக்ரவுண்டெல்லாம் யாரு கூட இருக்கக்கூடாது. இட் இஸ் பெட்டர் டு கீப் அப் யுவர் இண்டிபெண்டன்ஸ். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஃபார் அன் ஆடிட்டர் தெர் ஆர் சர்டன் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸை பற்றி பேசும்போது எத்திக்ஸை பற்றி தனியாக பேசிடுவாங்க. ஓகேவா? அந்த எத்திக்ஸை தாண்டி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத தனியாக பேசுவாங்க. why do you think an auditor has to maintain independence அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் if we become subordinate to the to the directions and wishes of the other person, அப்போ நமக்குன்னு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அன்பைஸ்டாக நம்மளால் செய்ய முடியாதுன்றதுனால எப்போவுமே இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படின்ற அந்த ரிக்குவயர்மெண்ட் வரும்போதோ இல்லை இண்டிபெண்ட் ப்ராக்டிஷனராக நீங்கள் இருக்கும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் யூ கேன் கால் யூர் செல்ஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பண்ணும்போது உங்களை நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர்னு சொல்லிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் அதில் ரெவ்யூவர் தானே. ஸோ அதுக்கு பதிலாக என்னென்னு சொல்வீங்கன்னா உங்களை நீங்களே ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டராக இண்டிபெண்ட் ப்ராக்டிஷனராக ஏன் இருக்கணும்னா பிகாஸ் நீங்கள் கொடுக்க போகிற ஒப்பீனியனை ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ப போகிறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிங்கன்னா பாதிக்கப்பட போகிறது ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அதனால யூ ஹாவ் டு மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் அஸ் த கோர் பிரின்சிபல் ஆஃப் ஆடிட்டர். ஒரு ஆடிட்டராக இருக்கும்போது நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி ப்ராக்டிஷனராக இருக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவைப்படுற இடத்துல இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்தந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது நம்ம படிக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சில எத்திக்ஸ் இருக்கணும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரிட்டி ஷுட் பி தேர் ஃபார் த ஆடிட்டர். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவரை நம்பி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் அவர் வெளியில் யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது, கான்ஃபிடென்ஷியல் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட பாஸ்ட் எம்ப்ளாயர்கிட்டேருந்து வந்துருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் கிளைண்ட் கிட்டேருந்து வந்துருக்கலாம், ஓகேவா. இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க நம்மளோட கிளைண்ட்டாக இல்லாமல் கூட இருக்கலாம், பட் ஸ்டில் அவங்க நம்மக்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு டேக் இட் டு யுவர் கிரேவ், யூ ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ் டு எனி ஒன். ஸோ இன்டெகிரிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ், யூ ஹேவ் டு பி வெரி காம்பிடன்ட், ஸ்கில்டாக இருக்கணும் நீங்கள். ஸோ காம்பிடென்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டியூ கேர் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆடிட்டர் தன்னோட குவாலிட்டிஸாக மெயின்டைன் பண்ண வேண்டியது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் சும்மா பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இன்டாக்டாக இருக்கணும், டாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது வந்து பேக்கு மாதிரி இருக்கக்கூடாது. பயங்கர பார்த்தாலே செம்ம டாக்ட்ஃபுல்லாக இருக்காரு, த வே ஹி கண்டக்ட்ஸ் ஹிம்செல்ஃப் இஸ் வெரி 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 டாக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ட்ஃபுல்னால் ரொம்ப ஹவ் டு யூ கால், ரொம்ப ப்ராப்பராக தன்னை வந்து கண்டக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ டாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், காஷனாக இருக்கணும், எதுலேயும் வந்து எடுத்தும் கவுத்தும் செய்யக்கூடாது, ப்ரிகாஷனாக இருக்கணும். ஃபர்ம்னஸ், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் ஒரு தெளிவு இருக்கணும், குழப்பிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ம்னஸ், குட் டெம்பரமெண்ட், யாராவது நம்மளை வெறுப்பேற்றினா கூட நம்ம வந்து என்ன பண்ணுறது, கடுப்பே ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு மெயின்டைன் அ குட் டெம்பரமெண்ட். இன்டெகிரிட்டி இருக்கணும். டிஸ்க்ரீஷன், முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருக்கணும். டிஸ்க்ரீஷன், த டெசிஷன், சாய்ஸ் மேக்கிங். அது இண்டஸ்ட்ரியை பற்றின நாலேஜ், ஜட்ஜ்மெண்ட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தில் எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பர் நாலேஜ், அதில் ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி இருக்கணும். பொறுமை இருக்கணும். பேஷன்ஸ் ஷுட் பி தேர். கிளியர் ஹெட்டட்னஸ், யூ ஷுட் பி வெரி கிளியர் ஹெட்டட் அண்ட் ரிலையபிலிட்டி. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம படிக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆக போகிறீங்களே, ஒரு ஆடிட்டருக்கு இருக்கக்கூடிய பேசிக் குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. நார்மலாக அவங்க வந்து கிளியர் ஹெட்டடாக இருக்கணும், குழப்பவாதியாக இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், டெம்பரமெண்ட் இருக்கணும், எதுக்கெடுத்தாலும் மூக்கு மேலே கோவம் வந்து கிளைண்ட் கிட்ட கற்றக்கூடாது. யூ ஹவ் டு பி வெரி பேஷண்ட், யூ ஹாவ் டு பி வெரி 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 டாக்ட்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் த கிளைண்ட். அதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அது மட்டும் இல்லை, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 குவாலிட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஒரு ஆடிட்டர் அப்படின்னாலே இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னால் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அவங்க எப்போதுமே வந்து உண்மையை பேசணும், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் ஆனஸ்டி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், அதான் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் ஃபார் அன் ஆடிட்டர். ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்டெகிரிட்டி பேக்டு பை adequate independence, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. மற்றபடி வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட் டு யூ மீன் பை ஸ்கெப்டிக் அப்படின்னா, வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடிட் பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க, அந்த ப்ரிமைசஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் லெட்ஜர் கேட்குறீங்கன்னா அவங்க சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸு, வவுச்சர்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் லெட்ஜரை கொடுக்குறாங்க. அவங்க எழுதி கொடுத்துருக்குற இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸுமே அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும், அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு எடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ரைமா ஃபேஸி அப்படியே நம்பிடக்கூடாது. அதில் ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க அந்த பர்ச்சேஸையோ சேல்ஸையோ ஓவர் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அண்டர் ஸ்டேட்மெண்ட்டோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லா ஆங்கிள்லையும் அதை அனலைஸ் பண்ணணும், புரியுதா. அப்போ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி அலர்ட், ஓப்பன் மைண்டட் அண்ட் எப்போவுமே வந்து ஒரு கொஷனிங் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்கெப்டிக் அப்படின்னா என்ன, எல்லாமே ஒரு கொஷனிங் மைண்ட் இருக்கணும். யாராவது ஒரு விஷயம் சொன்னால் இது எப்படி பாசிபிளாக இருக்கும், லாஜிக்கலாக இது இடிக்குதே அப்படின்ற மாதிரி எதுனாலும் லாஜிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது, அவங்க சொல்கிறது வந்து நம்புற மாதிரி இருக்கா இல்லையா, வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், அது ட்ரூவாக இருந்தால் அதுக்கு பேக்கப் அவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தீர விசாரிச்சாதான் ஒரு ஆடிட்டர் நம்புவார். இல்லைனா ப்ரைமா ஃபேஸி இஃப் தெர் இஸ் எனி டவுட்ஃபுல்லான விஷயங்கள் இருந்ததுன்னா he won't believe that easily. அப்போ an auditor has to possess that kind of quality. He has to be professionally skeptic.
ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம். ஓகேவா? ஸ்கெப்டிசிசம். அலர்ட் மைண்டாக இருக்கிறது, கொஸ்டினிங் மைண்டாக இருக்குது. அலர்ட் மோட்லேயே இருக்கணும் எப்போதுமே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம். மற்றபடி நீங்கள் வந்து வாட் இஸ் த சைன் குவானான், வாட் இஸ் த ப்ரீ ரெக்வசிட்? சைன் குவானான்னா வாட் இஸ் த ப்ரீ ரெக்வசிட்? நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆகணும்னா, ரொம்ப முழுசாக நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கணும்னா, அடிக்குவேட், எக்ஸாஸ்டிவ், அப்டேட்டட், கிளியர் ஹெட்டட் நாலேஜ் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, அதனோட அப்ளிகேஷன் மெத்தடாலஜி, இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்ஸு, இப்போ இருக்கக்கூடிய டேக்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த சைன் குவா நான் ஆஃப் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆடிட்டிங்கே என்ன அப்படின்னா, எக்ஸாஸ்டிவ் நாலேஜ் அபவுட் ஆடிட்டிங் பற்றியும் சரி, அக்கௌண்டிங் பற்றியும் சரி, அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸாஸ்டிவ் நாலேஜ் இருக்கணும். ஏன் இதை அவங்க சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இப்போ உங்களுக்கு மெடிசன் ரிலேட்டட் எதாவது தெரியலனா யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்றீங்களா, அந்த எக்ஸ்பர்ட் என்னவா இருப்பாங்க, ஒரு எம்பிபிஎஸோ எஃப்ஆர்சிஎஸோ இல்லை வந்து படித்தவங்களா இருப்பாங்க. அதாவது மெடிசன் லைனில் பிஹெச்டி வரைக்கும் இல்லை டாப் லெவலில் படித்தவங்களா இருப்பாங்க. ஓகே, வாட் எவர் த குவாலிஃபிகேஷன் மேபி. அந்த மாதிரி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் எக்ஸ்பர்ட் யாருன்னா அது நீங்கள் தான் இந்தியாவில். அப்படின்னும் போது உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் குறைபாடோடு இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி எக்ஸாஸ்டிவ். எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கூடுமான வரைக்கும் ஒரு ஹியூமன் பிரெயினால் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கணுமா. So that exhaustive knowledge is the prerequisite, is the sine qua non for the practice of auditing. நீங்கள் ஒரு ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? இது ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேக் 1 minute and revise and let me know. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன? ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரெண்டு வகையான அதாவது வந்து பேசிக்காக 2 வகையான என்கேஜ்மெண்ட்ஸில் ஈடுபடலாம். ஒன்று அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இன்னொன்று நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் அகைன் இது 3 பிரிக்குது. இது நான் திருப்பி சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு அது வந்து அப்படியே பிரெயினில் போய் உங்களுக்கே அது வாய் வலிக்கணும், இல்லை காது வலிக்கணும், காதில் ரத்தம் வரணும், அந்தளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும். அப்போ என்னென்னு கேட்டால், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஒன்று ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வரும், அப்படி இல்லைனா லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அது ஆடிட். இதுவே லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பேர் வந்து ரெவ்யூ. புரியுதா? அடுத்தது இதுவே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது, அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஆர் சப்போஸ்டு டு கான்சென்ட்ரேட் ஆன் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோலில் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி அஷூரன்ஸ் கொடுக்குறது. அப்போ அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தவிர ஃபியூச்சர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை இன்டர்னல் கண்ட்ரோலோட ஆப்ரேஷன்ஸ் த்ரூ தி இயர் எப்படி இருக்குன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் SAE, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம். இதை தாண்டி அஷூரன்ஸே இல்லைங்க, நீங்கள் அஷூரன்ஸே கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சி என்னென்னு சொன்னால் போதும், இல்லை கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் பண்ணால் போதும், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டட் சர்வீசஸ். அப்போ நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், நம்பர் 2 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட், நம்பர் 3 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், நம்பர் 4 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகேவா? இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது, ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ரெவ்யூ வந்து மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பீங்க. முடிஞ்சது தான் ஆடிட்டும் பார்க்கும், ரெவ்யூவும் பார்க்கும். ஃபியூச்சரை பற்றி பார்க்குறதோ இல்லை இன்டர்னல் கண்ட்ரோலோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம வந்து ஒப்பீனியன் கொடுக்குறதோ இட் கம்ஸ் அண்டர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது ரிலேட்டட் சர்வீசஸில் 2 தான். நான் உங்களுக்கு சொன்னேன் நினைத்து SRS 4400 4410, 4410. 4410 வந்து 4400 4410 வந்து 4410. 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 4410 வந்து 44
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 இல்லை, நம்பர் 4 தான் வந்திருக்கா, அதனால் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. SRS 4400. ஓகே, இன்னொன்று 4410. அவ்வளோதான். 4400 என்ன சொல்கிறாங்க, அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர்ஸு அக்ரி பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதிலிருந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுங்க. நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்க வேண்டாம், ஒப்பீனியனும் கொடுக்க வேண்டாம். புரியுதா? கன்க்ளூஷன் கொடுக்க வேண்டாம், ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அதை ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ இல்லை ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு பயங்கர இன்டென்சிவாக பண்ணாமல் ஓரளவுக்கு அக்ரீட் அப்பான் அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சொன்னாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது யூ வில் கம் அவுட் வித் சம் ஃபைண்டிங்ஸ். அந்த ஃபைண்டிங்ஸை மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டே இருங்க. அப்படின்றது SRS 4400. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேர் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். ஸோ SRS 4410ன்றது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்டு. SRS 4400 இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். இது ரெண்டுமே SRSல வரும். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? SRE அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் 2. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டில் SRE 2400. அங்கே எப்படி 4400 4410 வந்துச்சு, இங்கே 2400 அப்புறம் 2410 இருக்கும். அவ்வளோதான். இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ். இது ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் எனக்கு உடனே மென்ஷன் பண்ணிவிடுங்க, சேட்டில் நான் பார்க்குறேன் உடனே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்லம்மா? நான் சேட் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எதாவதுனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாமா? ஸோ நவ் we are supposed to talk about ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்ன. ஆல்ரெடி அரைச்சமாவே தான், இன்னொரு வாட்டி அரைச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படின்றது இட் அப்ளைஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் அப்ளைஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆடிட் அப்படிங்கிறது ஆடிட் ஆஃப் FS தான், ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட். நான் உங்களுக்கு சொல்லி இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்னா என்ன, அந்த என்டிட்டிக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது, நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கணும், நம்ம எந்த ஒரு த்ரெட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது. அங்கே போனால் ஐயோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் பாதிக்கப்படுமோ அப்படின்ற மாதிரி எந்த த்ரெட்டும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் உள்ளே போய் ஆடிட்டே பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் ஆடிட்டுன்னு நீங்கள் பண்ணால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை கம்ப்ளை பண்ணி தான் பண்ணி ஆகணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்ளை இன் தி ஆடிட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் நான் எஸ்ஏவை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான் உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுது. இது எதை இப்படி பண்ணாதான் நீ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இவ்வளோ குவாலிட்டேட்டிவாக இருக்கும், அதனால் இதெல்லாம் நீ செக் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆடிட்டே பண்ணுறீங்க, ஆடிட் முடிச்சு அந்த ஆடிட் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு என்டிட்டி ரிலேட்டடாக நீங்கள் என்னென்னலாம் எழுதுனீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த ஆடிட் ஃபைலை அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை எத்தனை வருஷம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் உங்களோட ஆடிட் ஃபார்மில். நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு 5 பார்ட்னர்ஸ் இருக்கீங்களா, அதுலேருந்து ஒருத்தர் தானே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரோலக்ஸ்ன்ற கம்பெனி ஆடிட் பண்ணிட்டு வெளில வந்திருக்கீங்கன்னா அந்த ரோலக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஆடிட் பண்ணி நீங்கள் வெளில வந்த வருஷம் 24-25 இயர் எண்டிங்கு நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்திருக்கீங்க. அப்போ அது ரிலேட்டட் நிறைய டாக்குமெண்டேஷன் கையில் வச்சுருப்பீங்களா, அதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் சொல்கிறது. அதாவது நீங்கள் ஆடிட் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறீங்க, போயிட்டு அங்கே ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அங்கே என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ, அங்கே என்னென்னலாம் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சதோ, அதுலேருந்து நீங்கள் என்னென்ன முடிவுக்கு வந்தீங்களோ, என்ன ரிப்போர்ட் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிங்களோ, உங்கள் டீம் மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணது, அங்கே அந்த மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, எல்லாத்தையுமே அடிக்குவேட்டாக நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ இதை பற்றி SA 230 டாக்குமெண்டேஷனில் பேசியிருப்பாங்க. ஓ, டாக்குமெண்டேஷனா, இந்த டாக்குமெண்டேஷன் இப்படி பண்ணணும். ஒரு ஆடிட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த ஆடிட்டை முடிச்சு வெளியில் 60 டேஸ்க்குள்ளே அந்த ஆடிட்டோடைய என்டையர் ஃபைலை நீங்கள் அசம்பிள் பண்ணி ரிப்பனை கட்டி தூக்கி போட்டுருணும். அதுக்கப்புறம் அதை டச் பண்ணக்கூடாது. வித்தின் 60 நாளுக்குள்ளே ஒரு ஆடிட்டை முடிச்சுட்டு வரீங்கன்னா அந்த ஆடிட் ஃபைலை அசம்பிள் பண்ணி முடிக்கணும். இதை எங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? SA 230 டாக்குமெண்டேஷனை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த SA 230ங்கிறது நம்மக்கிட்ட இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்குது. நீ பாட்டுக்கு ஆடிட்டை முடிச்சுட்டு வந்துட்டு 6 மாதம் கழிச்சு பொறுமையாக ஆடிட் ஃபைலாம் அசம்பிள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ரோலக்ஸ் கம்பெனி தானே, நமக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆடிட்டை முடித்தா அதை நம்ம 60 நாளுக்குள்ளே ஃபைனல் ஆடிட், இந்த என்டையர் ஆடிட் இருக்கு இல்லையா, அந்த ரோலக்ஸ் கம்பெனியோட ஆடிட்டு, அது ரிலேட்டடான மொத்த போக்குவரத்தும்
மொத்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவும் இந்த சென்ஸ் மொத்த டாக்குமெண்டேஷனும் நீங்கள் சோர்ஸ் என்னென்னு எழுதி வச்சுருக்கீங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன கொஷினர் கொடுத்தீங்க, அவங்க அதுக்கு என்னெல்லாம் பதில் சொன்னாங்க, அந்த பதிலை வச்சு நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்க, அந்த ஆடிட் எவிடன்ஸில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருந்தது, என்னென்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது, அதுக்கு நீங்கள் என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ண சொன்னீங்க, எல்லா விஷயமுமே அந்த ஆடிட் ஃபைலில் இருக்கணும். அடிக்குவேட்டான அளவில் அதில் டிஸ்க்ளோஷரில் இருக்கணும். அந்த ஆடிட் ஃபைலில் அந்த ஆடிட் முடிஞ்ச 60 நாளுக்குள்ளே நீங்கள் அசம்பிள் பண்ணணுங்கிறத 230 டாக்குமெண்டேஷன் சொல்லிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபைனல் ஆடிட் ஃபைலை வந்து நீங்கள் வந்து 60 நாட்குள்ளே அசம்பிள் பண்ணுறீங்கல்ல, அந்த அசம்பிள் பண்ண அந்த ஃபைலை எத்தனை வருஷம் நீங்கள் பத்திரமா உங்ககிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். டாக்குமெண்டேஷன் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் பண்ணாதது உங்களோட இஷ்டம். பட் பெஞ்ச்மார்க் என்னென்னா மினிமம் 7 வருஷம் அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபர்மில் மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் அங்கே பெஞ்ச்மார்க். இந்த பெஞ்ச்மார்க்கை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? சிஏ இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்குதா, இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லிக் கொடுக்குறாங்களா? இல்லை, சிஏ இன்ஸ்டிடியூட்டால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட இல்லை க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்லுது உங்களை மேண்டேட்ரியாக. அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க். when we perform audit as an engagement, அந்த ஆடிட்டினுடைய குவாலிட்டி அப்கிரேட் ஆகணும்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபாலோவே பண்ணுறோம். why do we follow standards on auditing? because it establishes benchmarks. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு குவாலிட்டி கிடைக்கும், குவாலிட்டியான ரிப்போர்ட் கிடைக்கும். புரியுதா? இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எதை பற்றி பேசும்? ஏன் டாக்குமெண்ட் பற்றி பேசும், ஆடிட் எவிடன்ஸை பற்றி பேசும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டரை பற்றி பேசும், மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நம்ம என்னெல்லாம் கேட்டு வாங்கணும் எல்லாத்த பற்றியுமே பேசும், சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி பேசும். ஓகேவா? அதேமாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்னென்னு பேசும், எல்லாத்த பற்றியுமே சாம்பிளிங்னா என்னென்னு பேசும். ஸோ யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் தட் இஸ் பீங் கவர்டு பை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா எஸ்ஏ நம்பர் மொத்தமே 3 ஸ்டாண்டர்ட் தான் பார்க்கு, இது மட்டும் தான் அப்படின்னு இல்லை. யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லாட் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கைடன்ஸ் வந்து இந்த எஸ்ஏல கவர் ஆயிருக்கு. ஸோ நிறைய ஏரியாஸை கவர் பண்ணது தான் இந்த எஸ்ஏ. இந்த எஸ்ஏவே நீங்கள் ஆடிட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் ரிப்போர்ட் ரொம்ப குவாலிட்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை பற்றியெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பேசியிருக்குன்னா வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இஷ்யூஸை பற்றி அது பேசியிருக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். அதில் எதெல்லாம் கவர் ஆயிருக்கு, ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் எஸ்ஏ 200, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒன்று பேசியிருப்பாங்க எஸ்ஏ 230, ஆடிட் பிளானிங் எஸ்ஏ 300. ஓகேவா? பிளானிங் அண்ட் ஆடிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எஸ்ஏ 315, ஆடிட் சாம்பிளிங் ஓகேவா எஸ்ஏ 520, அதுக்கப்புறம் 530 ஐ கெஸ், எஸ் இட்ஸ் 520 அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஆடிட் எவிடன்ஸ் எஸ்ஏ 500 அண்ட் ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் ரிப்போர்ட்டிங் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எஸ்ஏ 700. ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே ஒவ்வொரு ஏரியாவும் அழகாக கவர் பண்ணுது. ஸோ இதில் பெருசாக வேறு ஒன்றுமே இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்லைன் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ 200, 230, 315, 500, 700 இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டாண்டர்ட் நம்பர் ஞாபகம் இருக்கணும்னா போர்டில் பெருசாக எழுதியோ இல்லை பெரிய சார்ட்டில் எழுதி வீட்டில் ஒட்டி மனப்பாடம் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச மனப்பாடம் பண்ணுறதை விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து G70 ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த G70 பஸ்ஸில் 4 வாட்டி போயிட்டு வந்துட்டீங்கன்னா G70 மனப்பாடமாக பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. அதை விட நீங்கள் அந்த பஸ்ஸில் போகிறதுனாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வே ஆஃப் லைஃப்பில் அது வந்துடும். நானுமே இது வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கோட நம்பரை மனப்பாடம் பண்ணதில்லை, பண்ணாலும் அது வராது. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஆடிட் எவிடன்ஸ் எஸ்ஏ 500னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆடிட் எவிடன்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கும் போது எப்படி நீங்கள் 4 தடவை பஸ்ஸில் போயிட்டு வந்தால் 70 நம்பர் உங்கள் பஸ்ஸோட நம்பர் 77 இல்லை உங்கள் பஸ்ஸோட நம்பர் 44னு உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்காக நீங்கள் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த நம்பர் கவர் ஆகிடும். ஸோ இதுக்குன்னு தனி எஃபர்ட்டை போட்டு நான் எழுதி ஒட்டி படிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் அந்தளவுக்குலாம் சீனே கிடையாதுங்க. அந்தந்த ஸ்டாண்டர்டை படிக்கும் போது அந்தந்த நம்பர் மனப்பாடம் ஆகிடும். ஓகேவா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்குன்னு தனி எஃபர்ட் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த ஹெட்டிங் கொடுக்குறாங்க எஸ்ஆர்இன்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ்னால் என்னது? இட் இஸ் லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. ஓகேவா? ரெவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அது நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம், அது லிமிடெட் அஷூரன்ஸ் தான் அப்படின்னு. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் விச் இஸ் லோயர் தேன் தட் இஸ் ப்ரொவைடட் பை ஆடிட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இதில் இருக்காது. இதில் ஃபியூவர் மேலே அதே படித்தாலும் அதே தான் உருட்டிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 2400, 2410. 2400க்கு என்ன நேம்? என்கேஜ்மெண்ட்ஸ் டு ரெவ்யூ த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். SRE 2410 என்ன சொல்கிறாங்க? ரெவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்
performed by the independent auditor of the entity. சும்மா ஒரு தடவை அந்த நேமை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? SRE 2400, SRE 2410 ரெண்டுமே ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் தான். ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். இன்னொன்று ரெவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரியும்ல, ஒரு வருஷத்தோட எண்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது பொறுமையாக ஷேர் ஹோல்டர்ஸ்னால, ஏன்னா அவங்க நிறைய பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால. அதனால செபி என்ன சொல்லிடும், எவ்ரி 3 monthsக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த 3 monthsனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு சின்னதாக லிமிடெட் அஷூரன்ஸோ இல்லை லிமிடெட் ரெவ்யூ கொடுத்து அதை வந்து நீங்கள் பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். எவ்ரி 3 monthsக்கு ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை தவிர மற்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாலும் அதுக்கு பேர் வந்து இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அந்த இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெவ்யூ தான் பண்ண போகிறோம், ஆடிட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வருஷத்தோட எண்டில் தான் ஆடிட் பண்ண போகிறோம்ல, அப்புறம் எதுக்கு எவ்ரி 3 months ஆடிட் பண்ணணும், வேண்டாம், ரெவ்யூ மட்டும் பண்ண போகிறோம். ரெவ்யூங்கிறது லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் யூ ஒன்லி கிவ் த கன்க்ளூஷன் அண்ட் நாட் த ஒப்பீனியன். அந்த கன்க்ளூஷனுமே வந்து லிமிடெட் கன்க்ளூஷன் தான், ரீசனபிள் கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்காது, லிமிடெட் கன்க்ளூஷன் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டாண்டர்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று SRE 2400, இன்னொன்று SRE 2410. 2400 வந்து எதை பற்றி பேசுதுன்னா ரெவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். SRE 2410 எதை பற்றி பேசுது, இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி ரெவ்யூ பண்ணுறது, பர்ஃபார்ம்டு பை இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ஆஃப் த என்டிட்டி. சும்மா தெரிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லெவல் வரும்போது இதை பற்றி விழாவறியாக புட்டு படிக்கலாம். இப்போதைக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. தேவையில்லாமல் நம்ம ரொம்ப டெப்த்தாக போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடும். அதனால் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலுக்கு வாங்க, இன்னும் நிறைய சொல்லித்தரேன், சரியா? அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். என்னது, அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். மற்ற எதை பற்றி நம்ம அஷூரன்ஸ் கொடுத்தாலும் அது என்னது, தட் கம்ஸ் அண்டர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். இப்போ சம்டைம்ஸ் சில பேர் கேட்பாங்க, மேடம் அப்போ ஆடிட்டுங்கிறதும் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தானே, ரெவ்யூங்கிறதும் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தானே, அதை ரெண்டுத்தையும் ஏன் தனியாக பிரிச்சுட்டு இதையே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க, அப்போ ஆடிட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சாமி, ஆடிட்டும் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான், ஓகேவா? அதே மாதிரி ரெவ்யூவும் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். என்ன அது ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இது வந்து லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். பட் தெர் இஸ் நோ டவுட் ஆடிட்டு, ரெவ்யூ, அதுக்கப்புறம் அதர் அஷூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். ஆனால் அதில் ரொம்ப பாப்புலராக எவ்ரி இயர் பண்ணுறது ஆடிட்டுங்கிறதுனால அது ஆடிட்டுன்னு தனியாக பிரிச்சிட்டோம். எவ்ரி 3 monthsக்கோ 6 monthsக்கோ ஒன்ஸ் பண்ணுறது ரெவ்யூங்கிறதுனால அதை ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக தனியாக பிரிச்சிட்டோம். அதை தவிர ஏன்னா இது ரெண்டுத்தில் என்ன கவர் ஆகிடுச்சு, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இந்த SAலையும் SREலையும் கவர் ஆகிட்டதுனால பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் SAEயில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு மற்ற எதெல்லாம் நம்ம வந்து ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி வருதோ அது எல்லாத்தையும் SAE கீழே கொண்டு வந்துடும். எக்ஸாம்பிள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இல்லை ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணுறது, அப்படி இல்லைனா உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பற்றி ஒப்பீனியன் கொடுக்குறதா இருக்கலாம், எல்லாமே கம்ஸ் அண்டர் SAE. ஓகேவா? அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், SAE 3400, அதுக்கப்புறம் 3420. 3400 என்ன சொல்கிறாங்க, த எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நம்பர் 2 என்னது, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் டு ரிப்போர்ட் ஆன் த கம்பைலேஷன் ஆஃப் ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் அ ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ப்ரொஃபார்மா, ஒரு பேசிக்கான கம்பைலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம். அதில் சின்ஸ் அது ஃபியூச்சரை பற்றி இருக்கிறதுனால நம்பர்ஸில் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்றதில் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டோம். ராதர் அந்த நம்பர் அவங்க எப்படி கம்ப்யூட் பண்ணாங்க, எதை பேசிக் அசம்ஷனாக வச்சு அந்த நம்பரை டிரைவ் பண்ணாங்களோ அந்த அசம்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பற்றி ஒப்பீனியன் கொடுப்போம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். SAEயில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 3400, 3420. சரிதானா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் SRS. ஜாலியில் SRSல இருக்கிறதே 2 ஸ்டாண்டர்ட் தான். ஒன்று 4400, இன்னொன்று 4410. நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், ஓகேவா? இன்னொன்று கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரில் நம்ம ஆடிட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியே பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் அந்த இடத்துல கன்க்ளூஷனோ ஒப்பீனியனோ கொடுக்காம ஜஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணமோ ஆடிட்டரோட ஃபைண்டிங்கை மட்டும் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் அப்படி கிடையாது. கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் எப்படின்னா, ஆடிட்டர் எதுக்காக அங்கே உள்ளே கூப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க ஆஸ் பர் இண்டேஸ், எங்களுக்கு பணம் தெரியல, கம்பைலேஷன் எங்களுக்கு பணம் தெரியல, நீங்கள் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ தட் கம்ஸ் அண்டர் SRS 4410. புரியுதாமா? இது வரைக்கும் do you have any doubt until this? டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கா?
ஓகேம்மா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? இப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோலை பற்றி பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோலுன்றது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு சிஏ ஃபர்ம்லேருந்து வரீங்க. சிஏ ஃபர்மில் நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் யூஸ் பண்ணி ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி அதை பண்ணலாம், அப்படி இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீஸ் யூஸ் பண்ணி அதையும் பண்ணலாம். எதனாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எதை பண்ணாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னென்னா குவாலிட்டி. அப்போ உங்கள் ஃபர்ம்லேருந்து எந்த ஒரு என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும், ஆடிட் என்கேஜ்மெண்ட், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்லை ரிலேட்டட் சர்வீஸ் என்கேஜ்மெண்ட், நீங்கள் எதை எடுத்தாலும் அதை நேர்த்தியாகவும் பக்குவமாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் செய்யறதுக்காக உங்கள் ஃபர்மில் என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் சிஏ ஃபர்ம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரு கிளைண்ட் வராது, வந்துட்டு சார் இந்த மாதிரி மேடம் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பிளாக் மணி இருக்குது, இவ்வளோ ஒயிட் மணி இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம வந்து ஃபர்மாக நோ சொல்லணும். நோ, நான் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லிட்டேன், நோ, இந்த மாதிரி பிளாக் மணியாக நாங்கள் டீல் பண்ண மாட்டோம். ஒரு மேனேஜ்மெண்ட்டு அந்த கம்பெனியோடைய எம்டிசிஓ என்கிட்ட வந்து பேசுகிறாருன்னா, அவர்கிட்ட இன்டெகிரிட்டி இல்லை, அவர்கிட்ட உண்மைத்தன்மை இல்லைன்னா நான் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஒரு கோட்பாடாக வச்சுக்கணும், ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கணும். எங்களோட ஃபர்மில் சிஏ ஃபர்மில் அதை பிரின்சிபலாக நான் வச்சுருந்தா மட்டும்தான் அதை நான் ஃபாலோ பண்ண முடியும். நான் ஃபாலோ பண்ணால் தான் என் கூட இருக்க மற்ற பார்ட்னர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கிட்ட ஒர்க் பண்ணுற ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் பரவாயில்ல சைன் போட்டு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா அப்போ என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் நடந்துக்குவாங்க. அதனால் ஒரு சிஏ ஃபர்ம்லேருந்து அது ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டட் சர்வீஸாக இருக்கலாம், எதை செஞ்சாலும் குவாலிட்டேட்டிவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிஏ இன்ஸ்டிடியூட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த SQC1 எதை பற்றி பேசணும்னா, there should be proper qualitative, எதுனாலுமே அந்த குவாலிட்டி இருக்கணும், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முதன்மைப்படுத்தணுன்றதுக்காக SQC1 இருக்குது. ஸோ SQC1 applies to all the engagements irrespective of whether it is an assurance engagement or non-assurance engagement. அதெல்லாம் இல்லை, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை இப்படி இருக்கணும் பண்ணச்சுன்னு அப்படின்னா அப்போ இது யார் கவர்ன் பண்ணுறது? Who will govern or who will take responsibility for establishing quality in everything that a chartered accountant performs, whether it is a non-assurance engagement or assurance engagement? Who will take responsibility? The chartered accountancy firm has to take the responsibility. And the responsibility chartered accountancy firm மேலே வைக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் பேர் வந்து SQC1. என்ன சொல்கிறாங்க? SQC1, Standards on Quality Control number 1. ஓகே மாமா, புரியுதா? இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. SQC எதுக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு ப்ரொவைட் கைடன்ஸ் ரிகார்டிங் ஒரு சிஏ ஃபர்மோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க என்னென்ன மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி அவங்க செய்கிற எல்லா வேலையும் குவாலிட்டியாக இருக்கணும்னா அவங்க என்னென்ன மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் இருக்கும். ஓகேவா? It provides guidance regarding firm's responsibilities for its own system of quality control, for the conduct of audit, review and for other assurance and related services. நீ எதை பண்ணாலும், அதனால தான் சொல்கிறாங்க பார், நீ எதை பண்ணாலும் அதில் என்ன இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். ஸோ in order to guide the firm's responsibility regarding the quality, நீங்கள் என்ன பண்ணணுமா, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, whether you are conducting audit or you are conducting review or you are conducting other assurance engagements or you are conducting the related service, நீ எதை பண்ணாலும் SQC will be applied or it is applicable for your CA firm அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு CA firmல there should be proper policies and procedures established such that the policies and procedures guides the people who work in the CA firm walking towards that qualitative objective. அதை நோக்கி அவங்க நகரணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பர்சனலாக என்ன அர்த்தம், இந்த இடத்துல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே, அந்த சிஏ ஃபார்மில் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆட்களுமே அவங்க என்ன பண்ணணும், அந்த குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த என்டையர் குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, there should be system of quality control இருக்கணும் இல்லையா? சிஏ ஃபார்ம்களுக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கணும்னா அது யாரால் கொடுக்க முடியும்? சிஏ இன்ஸ்டியூட்டால் தான் கொடுக்க முடியும். அதை அவங்க SQC வழியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டையும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கோடு அவங்க கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க எத்திக்கலாக செய்யணும். இண்டிபெண்ட்டான என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் அது இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் செய்யணும்.
கோர் எத்திக்ஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் தான் அவங்களால ஒரு குவாலிட்டி ரிப்போர்ட்டையோ அவுட்புட்டையோ கொடுக்க முடியுன்றதுனால தான் SQC1 இஸ் brought forward or brought out by CA இன்ஸ்டிடியூட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கீவேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, இட் இஸ் டு பி அப்ளைட் ஃபார் ஆல் த சர்வீசஸ் கவர்ட் பை என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம படித்தோம்ல, SA, SRE, SAE, SRS, இந்த எல்லா என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸும் எந்தெந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலையும் SQC1 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? SQC புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட். நான் தான் சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்காக நீடட்னா, நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அந்த ஆடிட் ரிவ்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுக்குறாரு, அது கம்பைலேஷன் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆடிட்டாக இருக்கலாம், ரெவ்யூவாக இருக்கலாம், இல்லை அதர் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவர் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா அது இப்படி தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ற அந்த பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் தான். அதனால தான் நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு அப்ஹோல்ட் த குவாலிட்டி ஆஃப் அவர் ப்ரொஃபஷன் பை லார்ஜ். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஷூர் கேரிங் அவுட் audit against established benchmarks at global practices, at par with global practices. Global practices எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இவங்க பண்ண போகிறாங்க. ஓகேவா? வேறு என்ன பாருங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குவாலிட்டி என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், thereby helping the users in making diligent decisions. அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு என்ன பண்ணும், it promotes the uniformity as audit of FS is carried out by these standards. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டேஷனே எடுத்துக்கோங்க, சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் இன்டர்மீடியட் படிக்க ஆரம்பிச்சிருக்க குழந்தைங்க நீங்கள்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக எதுவும் சொல்லக்கூடாது. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். டாக்குமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஈவன் தோ ஹீஸ் யுவர் எக்ஸ் கிளைண்ட்டாக அவர் இருந்தாங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு கிளைண்ட்டாக இருந்தது, நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆடிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சிருச்சு அதோடு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த கம்பெனிக்கு நீங்கள் திருப்பி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்படலை. ஸோ அந்த வருஷங்கள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, டாக்குமெண்டேஷன் போதும், அதான் 5 வருஷம் மெயின்டைன் பண்ண, இதுக்கு மேலே அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை எடுத்து தூக்கி போடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் 5 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க டாக்குமெண்டேஷனை, இன்னொரு ஆடிட்டர் 10 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், இன்னொருத்தர் 7 இயர்ஸ், இன்னொருத்தர் 8 இயர்ஸ். இப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு தான் அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இப்போ SA 230 பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ எல்லா CA ஃபார்ம்ஸுமே அவங்களுடைய கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸு, அதுவும் எஸ்பெஷலி என்கேஜ்மெண்ட் கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸை மினிமம் 7 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொமோட்ஸ் யூனிஃபார்மிட்டி வித் விச் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டன். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜும் ஸ்கில்லையும் அது என்ன பண்ணுது, இன்னும் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்காங்க. they are upskilled with knowledge, they are upskilled with knowledge. அப்ஸ்கில்டுன்னு சொல்லுவோம். அப்ஸ்கில்லிங்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் நம்ம இன்னும் நம்மளை மெருகேற்றிக்கிட்டே இருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் தான் ஆடிட்டோடைய குவாலிட்டியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிவன் த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஷூர் ஆடிட் குவாலிட்டி. ஓகேவா? ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட்னா இதுதான். ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும்.